ஃபர்ஸ்ட் பார்க்க போற டெக்னிக் என்னன்னா, புரொடக்ஷன் ஆஃப் வேக்யூம். ஸோ ஒரு வேக்யூம எப்படி கிரியேட் பண்ணலாம்? நம்ம வந்து வேக்யூம் பம்ப் யூஸ் பண்ற மாரி வந்து வேக்யூம் டெசிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த பிக்சர்ல பார்க்குற அந்த ஜார் தான் வந்து வேக்யூம் டெசிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தேவையான அந்த பாக்டீரியா கல்ச்சர் வந்து உள்ள வச்சுட்டு, உள்ள இருக்க காத்து எல்லாத்தையும் நம்ம சக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, உள்ள வந்து ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும். இல்ல அப்படின்னா வந்து டெசிகன்ஸ வந்து நம்ம உள்ள பேஸ்ட் பண்ணலாம். டெசிகன்ஸ்னா ஒண்ணும் இல்ல. இந்த நம்ம பிக்சர்ல இருக்கிற சிலிக்கா. ஸோ இத தான் வந்து நம்ம டெசிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிலிக்கா பீட்ஸ் வந்து நீங்க எங்கேயோ பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாங்குற எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாத்துலயும் இந்த சிலிக்கா பீட்ஸ் வந்து குடுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பலாம் நான் யோசிப்பேன். அது நல்லா இருக்கும். விளையாடுறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஒரு மாரி நர நரன்னு இருக்கும். அத எடுத்து இது எதுக்குன்னு கேட்டா, பல்லி வராம இருக்கிறதுக்காக அது உள்ள வந்து போட்டிருப்பாங்க. இல்லன்னா பல்லி வந்து முட்டை போட்டுரும் அப்படின்னு சின்ன பிள்ளைல வந்து சொல்லுவாங்க. பட் ஆனா இப்ப தான் வந்து தெரியுது, அது வந்து அந்த மாய்ஸ்சர் கன்டென்ட் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி அந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்துக்கு இந்த ஆக்ஸிஜன்னாலயோ இல்லாட்டினா ஏதோ ஒரு ஹியூமிடிட்டி மாய்ஸ்ட் கன்டென்ட்னால எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்றனால, இது வந்து அந்த அந்த காத்துல இருக்க ஈரப்பதத்தெல்லாம் அட்ராக்ட் பண்ணிரும்ன்றதுக்காக இத வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து அந்த காத்துல இருக்க ஆக்ஸிஜன் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்றதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணாங்க. பட் ஆனா இது வந்து ஒரு எஃபெக்டிவான மெத்தட் வந்து கிடையாது. ஏன்னா, நம்ம என்னதான் வந்து எடுத்தாலும் காத்துல ரொம்ப ஆக்ஸிஜன் இருக்கனால, அது எப்படியாவது வந்து உள்ள வந்து ஆக்ஸிஜன் வந்துரும். அதனால இந்த மெத்தட வந்து இப்ப நம்ம யூஸ் பண்றது கிடையாது. இப்ப நம்ம ஸோ இந்த ஆனரோபிக் பாக்டீரியா பத்தி படிக்கும்போது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. நம்மள மாரி மனுஷங்களுக்கு இல்ல நெறைய உயிரினங்களுக்கு இந்த ஆக்ஸிஜன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம். அது இல்லன்னா வாழவே முடியாது அப்படின்ற மாரி இருக்கு. பட் ஆனா சில பாக்டீரியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆக்ஸிஜன் தான் பெரிய பிரச்சனையே. அது இல்ல அப்படின்னா தான் அதால வாழவே முடியும் அப்படின்ற மாரி இருக்கு. அதே மாரி தான் நம்ம லைஃப்ல நம்ம இம்பார்ட்டன்ட்ன்னு நெனைக்கிற ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் மத்தவங்க லைஃப்க்கு வந்து அது தேவையே இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். இல்ல ரொம்ப டிஸ்டர்பிங்கா கூட இருக்கலாம். ஸோ நம்ம யாரையும் எங்கேயும் ஜட்ஜ் பண்ணாம நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருப்போம். சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியா வச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பயாலஜி திங்க் விஷனோட Instagram, Twitter, Facebook அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணிருங்க. பாய்.